ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு கேம்பில் இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு. அது என்ன பார்க்க போகிறோம். கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆனவரும் அந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கம் வகிக்கிறவங்க யார் அப்படின்னா முகமது நபி. அவரை வச்சு என்ன ப்ரோ எம்ஐயில் கான்ட்ரவர்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமது நபி ஆப்ஷனில் எடுக்கும்போதே நமக்கு ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். அவர் எப்படி உள்ளே ஃபிட்டின் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்ம யோசிச்சிருப்போம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக, ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணது என்னன்னா, துஷாராவை பிரைமரியாக அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதனால் முகமது நபிக்கு வாய்ப்பு கிடைக்காது. சாவ்லா அப்படி இல்லைனா ஷேஷ் கோபால் தான் இந்தியன் சைட்லேருந்து ஸ்பின்னை லீட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா துஷாராக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால் துஷாரோட ஓவர்சீஸ் ஸ்பாட் முகமது நபிக்கு கிடச்சிருக்கு. 3 மேட்ச் முகமது நபி ஆடிட்டார். ஸோ முகமது நபியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் அண்டர் யூட்டிலைஸில் தான் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் கிங்ஸ்க்கு இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகமது நபி ஒரு ஓவர் கூட பவுலிங் போடல. அதுதான் இந்த கான்ட்ரவர்சிக்கு முக்கியமான காரணம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா முகமது நபியோட ஃபேன் ஒருத்தர் சுட்டி காட்டியிருந்தார். ஸோ மேட்ச்சில் அவர் ஒரு ஓவர் கூட பவுலிங் போடலனாலுமே 2 கேட்ச் ஒரு ரன் அவுட் பண்ணி மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தார். ஸோ அதில் அந்த ஃபேன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட அஃபீஷியல் அக்கௌண்ட்டை டேக் பண்ணி, சம் ஆஃப் யுவர் கேப்டன்ஸ் டெசிஷன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ப்ரைஸ் பீப்புள். நபி டின்ட் பவுல் டுடே. அவர் ஒரு கேம் சேஞ்சர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டைமில் 2 கேட்ச் அண்ட் ரன் அவுட்டில் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது என்னென்னா, உங்களுடைய கேப்டன் பண்ணுற ஒரு சில டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும், ஸோ பீப்புள்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாகவும் இருக்குது. அது டோட்டலாகவே எங்களுக்கு தெரியவே இல்லை எதனால இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு. ஸோ முகமது நபி பவுலிங் ஏன் போடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பர்சனலாக முகமது நபி ஒரு கேட்ச் பிடிக்கும் போது அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு ஒரு ஸ்டோரியாக போட்டிருந்தார். முகமது நபி ஓவர் போடல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்போவே பீக்கில் போக ஆரம்பிச்சுது. பட் இது எப்போ ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக மாற ஆரம்பிச்சது அப்படின்னா, முகமது நபி அந்த ஒரு ஸ்டோரியை அவரோட ஸ்டோரியில் போட்டதுக்கப்புறம் தான். ஸோ அந்த ஸ்டோரியை அவர் ஷேர் பண்ணி அவர் ஸ்டோரியில் போட்டிருந்தார். ஸோ இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா, அந்த ஃபேன் மும்பை இந்தியன்ஸை பின்பான் பண்ணி கேட்ட அந்த கொஷினை இப்போ முகமது நபியே எம்ஐ மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பின்பான் பண்ணி கேட்குற மாதிரி தான். ஏன்னா அவர் அண்டர் யூட்டிலைஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு பேட்டிங்கும் ரொம்ப லோயர் டவுன் ஆர்டரில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தோடனே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் போய் லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட்டும் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸும் அவருக்கு பவுலிங்கில் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முந்தின மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே ஷெஃபர்டுக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க. இவர் பவுலிங் அட்டாக்குள்ளேயே கொண்டு வரல. ஓகே, கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது பேசர்ஸை தான் சப்போர்ட் பண்ணிச்சு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஒரு பிளேயர், அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பிளேயர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பேட்டிங்காவது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் அந்த இடத்துல நடக்கல. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, முகமது நபி அந்த ஸ்டோரி டெலீட் பண்ணிட்டாரு. ஹர்திக் பாண்டியாவை கேள்வி கேட்குற மாதிரி இருந்த அந்த ஒரு ஸ்டோரியை எம்ஐ மேனேஜ்மெண்ட் இப்போ தலையிட்டு முகமது நபியை டெலீட் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் மறந்து போயில ஒரு ஸ்டோரியை ஸ்டார் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எம்ஐ மேனேஜ்மெண்ட் இதில் தலையிட்டு, ஸோ எப்படி நீ ஹர்திக் பாண்டியாவை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி முகமது நபியை இந்த மாதிரி ஸ்டோரியை டெலீட் பண்ணணும்னு சொல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரி டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பீப்புள்ஸ் ஒரு வேறு லெவல் விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நடக்கும்னு நானும் போய் முகமது நபியோட ஸ்டோரியை செக் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே அந்த ஸ்டோரி டெலிட் ஆயிருந்தது. டெலிட் ஆன உடனே ஹர்திக் பாண்டியாவை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி அவர் போட்டிருந்தார். ஸோ டோட்டலாக மும்பை இந்தியன்ஸோட சைட்லேருந்து ஒரு வீடியோ ஹர்திக் பாண்டியாவை ஃப்ரண்டேஜாக வச்ச மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போ உண்மையாகவே இப்படி ஒரு விஷயத்தை எம்ஐ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோங்கிற டவுட்டு எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது. எதுக்காக ரோஹித் சர்மாவை விட ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.